இந்த ரோஸ் எல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு எனக்கெல்லாம் தலையில் வைக்கவே தோணாதுங்க, கண்ணில் பார்த்துட்டு இருக்கணும்னு தோணும். சரி பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு அங்கே திருப்பூரில் சிவா டெக்ஸ்டைல்ஸ் தாங்க போயிருந்தோம். செம்ம கூட்டங்க. நாளைக்கு பொங்கல்னா இன்றைக்கி போய் பர்ச்சேஸ் பண்ணால் எப்படி இருக்கும், செம்ம கூட்டம். லிஃப்ட்லாம் போகவே முடியல, அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. அங்கே ஒர்க் பண்ணுறவங்களும் சரி ரொம்ப டல்லாக இருந்தாங்க, பாவமாக இருந்துச்சு. நாங்கள் ரெண்டு ட்ரெஸ் தான் எடுத்து பார்த்தா அதில் ஒன்று மட்டும் செலக்ட் பண்ணி டக்குன்னு கிளம்பிட்டோம். வர வழியில் பாப்பா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது, அதுவும் வாங்கிட்டு காப்பு கட்டணும் இல்லைங்களா, காப்பு கட்டுறதுக்காக கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவர் காப்பு கட்டுறதுக்கு ரெடி பண்ணிட்டார் எல்லாத்தையும். வாசலை கோலமே போடலைங்க, சரி வாசலை கோலத்தையும் போட்டு விட்டுலான்னு சொல்லிட்டு தண்ணி தெளித்து நான் கோலம் போட போயிட்டேன். எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு என் பொண்ணு வந்துட்டா பாருங்கள், செம்மையாக ஹெல்ப் பண்ணுவாள். ஒரு 10 மினிட்ஸ் தாங்க, 10 மினிட்ஸ் கூட இல்லை. என்ன கோலம் போடுறதுன்னு தெரில, ஏதோ போட்டு ஏதோ பண்ணிட்டேன். கலர் எதுவும் இல்லை என்கிட்ட, எதுவுமே இல்லை. ஆல்ரெடி இருந்ததை வச்சு ஏதோ மேனேஜ் பண்ணிவிட்டு போட்டு விட்டாச்சு. பார்த்திங்களா எப்படி ஹெல்ப் பண்ணுறேன்னு என் பொண்ணு. பொங்கல்னாலே சைல்ட்ஹுட் மெமரிஸ் தாங்க அதிகமாக ஞாபகம் வரும் எனக்கு. என் பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுக்க போகும்போது எனக்கு ட்ரெஸ் எடுத்தது ஞாபகம் வந்துச்சு. அம்மா டெய்லர்கிட்ட கூட்டிகிட்டு போய் அளவு கொடுத்து தைச்சி வாங்குவாங்க. அது பார்த்திங்கன்னா முன்னாடி பட்டன் வச்ச மாதிரி இருக்கும், பஃப் ஸ்லீவ் இருக்கும். அப்போவே அது ஹை லுக்காக இருக்கும். அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சுங்க. சரி மேலேயும் காப்பெல்லாம் கட்டி விட்டாச்சு. வரும்போது கொஞ்சம் பொங்கலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. இந்த மாதிரி டைமில் தான் நான் அம்மா அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் இல்லைங்கிறது. இப்போ இருந்திருந்தால் நம்மளுக்கு பொங்கல் சீர் பாப்பாவுக்கு வேணுங்கிறது எல்லாமே பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி காலையிலேருந்து ஒரு மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. சரி அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு நடக்கிறத பார்ப்போன்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க. வரும்போது கொஞ்சம் மஞ்சள் கொத்து பொங்கலுக்கு தேவையான எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்துட்டேன். பொள்ளாச்சியில் இதெல்லாம் காசு கொடுத்து வாங்கினதே இல்லைங்க. இதோட ப்ரைஸ் கூட என்னன்னே தெரியாது. இங்கே காசு கொடுத்து வாங்கியிருக்கேன். இப்போ தான் இதோட ப்ரைஸ் என்னன்னே எனக்கு தெரியும். பாப்பாவோட ட்ரெஸ் இதுதாங்க. சிம்பிளாக ஒரு க்ரீன் கலர் எடுத்தேன். அதுக்கப்புறம் அவ்வளோ தேவையான கிளிப்ஸு, பேங்கிள்ஸு, சோக்கர், ஸ்லிப்பர் இதெல்லாம் கையோட பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. மேடம் கண்ணாடி கேட்டு ஒரே ரகலை, அதையும் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. இது 10 நிமிஷம் கூட இல்லை, உடச்சிட்டா. இதுதாங்க அவளோட நெக்.